அவ்வளோ அஸ்மால் ஹுஸ்னாக்களுமே அல்லாஹ் தாலாட அன்பை மட்டும் தான் சொல்லுது. ஆனாலும் நாங்க நல்லா யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும். இந்த உலகத்துல நன்மை செய்றவங்களுக்கு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அன்புன்றது எவ்வளோ தேவையோ, அதே மாதிரி அத்துமீறுறவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்றவங்களுக்கு, அதிகாரத்த துஷ்பிரயோகம் செய்றவங்களுக்கு, பலவீனமானவங்களுக்கு, அவங்களுக்கு வாயில்லாத ஜீவன்கள், பொதுவாக பெண்கள், சிறுவர்கள், அனாதைகள், இப்படி சிறுபான்மையோர் இப்படி அ தண்ட நீதத்த, தண்ட கருத்துக்கள தெளிவாக எடுத்து சொல்ல முடியாத மனிதர்களுக்கு அநியாயம் செய்றன்றத, அடுத்தவங்கட வலிகள புரியாம வாழ்றவங்கள, அடுத்தவங்களுக்கு காயங்கள குடுக்குறவங்கள, அடுத்த சமூகத்த காயத்துக்குட்படுத்துறவங்க, இந்த சமூகத்துக்கே ஒரு நோயாக இருக்கிறவங்கள, அ அடுத்த மனிதர்களோட வலிகள புரிஞ்சு கொள்ளாம வாழ்றவங்கள, இப்படி ஆன ஒரு உணர்வற்ற ரீதியில வாழ்றவங்களுக்கு சில நினைவூட்டல்கள குடுக்க வேண்டியிருக்குது. சில தண்டனைகள குடுக்க வேண்டியிருக்குது. எப்படி ஒரு கிளாஸ்ல அடுத்தவங்கள படிக்க விடாம குழப்பம் பண்ற ஒரு மாணவனுக்கு சில தண்டனைகள் அதிபராலும் ஆசிரியராலும் குடுக்க வேண்டி ஏற்படுகுதோ, எப்படி ஒரு நாட்டோட சட்டத்துக்கும், நாட்டோட ஒழுங்குக்கும், நாட்டோட அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கிறவங்களுக்கு நாடு அந்த நாட்டு தண்டனை குடுக்குதோ, ஸோ இதே மாதிரி இன்னொரு நாட்டை கொள்ளையடிச்சு, இஸ்ரேல் மாதிரி இன்னொரு நாட்டை கொள்ளையடிச்சு அந்த நாட்டில் இருக்கிற மக்களை கொண்டு குமிச்சு அந்த நாட்டோட நிலங்களை சூறையாடி பெண்களை கற்பழிச்சு இப்படி அந்த நாட்டோட மக்களை சிறைப்படுத்தி அந்த நாட்டோட சிறுவர்கள் பிஞ்சுகள் கற்பழிக்கிற சிசுவை கூட கொலை செஞ்சு அந்த மாதிரி பாவிகளுக்காக இந்த உலகமே இவங்களுக்கு இரக்கம் காட்டப்படாதுன்னு சொல்லி அந்த சொல்லி கொண்டிருக்கிற இந்த கட்டத்துல இதெல்லாமே எங்களுக்கு புரியுது. இந்த உலகத்துல அன்புன்றது, கருணைன்றது எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி இதுக்கு எதிராக வாழ்றவங்களுக்கு அன்போ கருணையோ இல்லாம அடுத்தவங்களோட உணர்வுகள், அடுத்தவங்களோட மானம், அடுத்தவங்களோட சொத்து, அடுத்தவங்களோட விஷயங்களை ஒரு ஒரு பொருட்டாகவே கருதாம வாழ்றவங்கள அவங்களுக்கான தண்டனைய கொடுக்கக்கூடிய இந்த உலகத்திலே மறுமையிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஒண்டி ஈக்கணும். ஸோ அல்லாஹு தாலா அன்பானவன் கருணையாளன்றதை நாங்க ஏற்றுக்கொள்ற மாதிரியே இதை கொடுக்கறதுக்கு அல்லாஹு தாலாட அந்த ஜப்பார் அல் முன்தகிம்ன்ற மாதிரி இந்த பண்புகளும் கூட அல்லாஹு தாலாட கருணை தான். அது எப்படின்னா